Okay, good evening, guys. Right, okay, welcome to First Mind. All okay, வா ஆல் செட்டில்ட் ஆனா ஸ்டார்ட் பண்ணலாமா செஷனை? சரி, நேற்று நம்ம எல்லாம் 3 கான்செப்டை கடந்து அட் லாஸ்ட்டாக ஜேக்குரியிலேருந்து ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடக்ட் பண்ணோம். அந்த இன்ட்ரோடக்ட் படி ஜேக்குரியில் எல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷபிளாக போயிடுச்சு. அதுக்கடுத்து அதிலே ஒரு செலக்டாரை பற்றி இன்டெப்த்தாக தியரி வச்சுருந்தாங்க. அந்த கான்செப்டை பார்த்துட்டு இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆஃப் ஜேக்குரிக்கு நம்ம இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். ரைட் தானே? ஓகே, நான் இந்த ஜேகோரியோட ஒரு ரீகாலாக இருக்கட்டும் தான் நான் இன்னைக்கு வச்சேன். இல்லைனா நேற்றே முடிச்சிருந்துக்கலாம். எஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நேற்று நம்ம பார்த்தோம் அந்த இது ஃபுல்லாக. ஸோ இதை பற்றிய டெஃபினேஷன்ஸ் தான் இங்கே நம்ம இந்த ஜேகோரி செலக்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ரைட்டா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிற மாதிரி எதுவும் இஷ்யூன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுருங்க. ஒரு ஸ்லைடை தாண்டி போகிறதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ. சரி, ரைட்டு. jQuery selectors are one of the most important parts of the jQuery library. அவங்க பெருமையை எப்போவுமே பெருசாக தான் எப்போவும் பேசிட்டே இருப்பாங்க. மோஸ்ட் பாப்புலர், இம்பார்ட்டன்ட் பார்ட் அந்த மாதிரி. சரி, அண்ட் தென் இட் அலோஸ் யூ டு செலக்ட் அண்ட் மேனிப்புலேட் HTML எலிமெண்ட். இதுவும் நம்ம நேற்று பார்த்தோமா தான். என்ன நேற்று நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைம் ஒரு எக்ஸாம்பிள் அதை பார்த்துரும். கிளிக் மீன் பண்ணால் ஒரு டூல் வந்து ஆப்ரேட் ஆகி இந்த விஷயத்த மறைக்குது. அதை எப்படி மறைக்குங்கிறத இங்கே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு பாடியில் HTML எழுதியிருக்கோம். எந்த ஒரு கிளாஸோ எந்த ஒரு ஐடியோ யூஸ் பண்ணாமல் ஜேகோரியால் வச்சு ரெடி பண்ணோம். ஸோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி யாரை போய் செலக்ட் பண்ணுறோங்கிறத ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு எழுதுறோம், விச் இஸ் இந்த ஃபங்க்ஷன். அண்ட் தென் அதை என்னத்தை செலக்ட் பண்ண போகிறோங்கிற டாலருக்குள்ள பட்டனா என்ன டேக். ஸோ இதுக்குள்ளே அந்த செலக்டாரை மணிப்புலேட் பண்ணி எடுக்கிறோம். அந்த பட்டனை எடுத்து அந்த பட்டன் என்ன வேலை பண்ணணும், அதை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற டாட் கிளிக்குன்னு சொல்லி, அது கிளிக் பண்ணால் எங்கே போகணுங்கிறத ஒரு ஃபங்க்ஷனில் திரும்பவும் சொல்லி, அந்த பீடேக்கில் போய் அந்த பீடேக் என்ன வேலை பண்ணணுங்கிறத சொல்லி ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நேற்று இந்த ஜேகோரியை பார்த்து முடிச்ச ஒரு இன்ட்ரோடக்ஷனாக. இதை பற்றி டெஃபினிஷன் தான் நம்ம இப்போ இந்த ஜேகோரி செலக்டர்ஸில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க, அதை வந்து குறிப்பிட்டு செலக்ட் பண்ணுறோம், அதை செலக்ட் பண்ணதை மணிப்புலேட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. மணிப்புலேட்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப்லேயே யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, உனக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தங்களை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னா, அவனை நைட் ஷோ இன்னைக்கு எங்கேயோ மூவி போகணும் அப்படின்னா, அவனை மணிப்புலேட் பண்ணி அந்த படத்தை பற்றி அப்படி இப்படின்னு ஓவராக பேசி என் வழிக்கு இழுத்து கொண்டு போவோம்ல, அந்த மாதிரி தான். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அது ஏன் இங்கே இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த HTML நம்ம வழிக்கு கொண்டு வரும். புரியுது? அந்த பட்டனை நம்ம இஷ்டத்துக்கு தானே மாற்றுறோம். கிளிக் பண்ணி இந்த பேராகிராஃப் டேக் ஹைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதை நம்ம வழிக்கு கொண்டு வரதுனால அப்படி சொல்லிக்கிறாங்க. சரியா? சரி, ரைட். அடுத்து, jQuery selectors are used to find or select HTML element based on their name, ID, classes, types, attributes, values of attributes, and much more. It's based on existing CSS selector, and in addition it has some own custom selectors. ஸோ நீ டேகை மட்டும் தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எப்படி நம்ம சிஎஸ்எஸ் எழுதி கிளாஸை கூப்பிடுவோமோ, கிளாஸோ ஐடியோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் கூப்பிடுவோமோ அதே மாதிரி நீ கூப்பிட்டுக்கலாங்கிறாங்க. And all selectors in jQuery start with the $sign and parenthesis. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நீ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுற டபுள் கோட்ஸ்லாம் அப்படின்னா அந்த $சைனும் பேரந்திஸ் வச்சு உள்ள மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை விட்டுறக்கூடாதீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டு டாலர் அந்த இதுக்குள்ள டபுள் கோட்ஸில் பி டேக் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் செலக்டார் எலமெண்ட் பேஸ்ட் ஆன் த எலமெண்ட் நேம். யூ கேன் செலக்ட் ஆல் பி டேக். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எப்படி ஒரு பி டேகை வச்சு கிளாஸ் நேம் இல்லாமல் ஒரு பி டேகை வச்சு ஒரு ஸ்டைல் எழுதுவோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல டாலர் போட்டு நீ உள்ள பி டேக்னு இருக்கேன்னா கோடில் இருக்கிற எல்லா பி டேக்கும் அந்த ஃபங்க்ஷன் நீ சொல்ல போகிறத செய்ய போகுதுன்னு அர்த்தம். கரெக்டு தானே? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, கிளிக் மீ டு ஹைட் த பேரண்ட். அதே தான் போனதை பார்த்ததே தான். ஒரு சிம்பிளான ஒரு பாடி டேக்லாம் வச்சு அதில் ஒரு H2 2 பேராகிராஃப் ஒரு பட்டன். சரியா? ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் அண்ட் தென் பட்டன் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த எதை பட்டனை கூப்பிட்றேன், பட்டன் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணால் என்ன வேலை நடக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன், பி டேக் எடுக்கணும், பி டேக் என்ன பண்ணணுங்கிறத ஹைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். நேற்று பார்த்தேன் சிம்பிள் சேம் ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டு இதே நம்ம எப்படி
சிம்பிளா ஒரு செலக்டார் எடுத்தோமோ அதே ஐடி வச்சு எடுத்தா நீ என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ள ஹேஷ்டேக்னு போட்டு மென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் attribute which is HTML tag to find a specific element. ஆமா, இப்போ நீ p tagன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 5 p tag தான் 5மே எடுத்துரும். 5ல எனக்கு ஃபர்ஸ்ட் p tag மட்டும்தான் எடுக்கணும்னா நீ அதுக்கு ஒரு ஐடி எழுதி எப்படி ஸ்டைலுக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ which is an ID should be unique within a page. So you can use the ID selector when you want to find a single unique element. So to find an element with a specific ID, write a hash character followed by ID of HTML element. So அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஹேஷ்டேக்குங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லி டெஸ்ட்னு எழுதிடணும் வித்தின் டபுள் கோட் ஃப்ரம் டாலர் பேரந்தசிஸ். சரியா, புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேட்டுருங்க. ஸோ ஒரு ஐடி வச்சு எழுதி அதை கரெக்டாக அந்த திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப்ங்கிறத மட்டும் ஹைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஐடின்னு போட்டு டெஸ்ட்னு எழுதி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பிங்கிற போகிற இடத்துல ஹேஷ்டேக் டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக நீ பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பேராகிராஃப் மட்டும் ஹைட் ஆயிடும். அவ்வளோதான். சரியா, ரொம்ப ஈஸி தான். அதே இது கிளாஸ்னா என்ன, நம்ம டாட் வைக்கணும். இது நம்மளுக்கே தெரியும். விச் ஸ்பெசிஃபை கிளாஸ் ரைட் அ பீரியட் கேரக்டர் ஃபாலோட் பை நேம் ஆஃப் த கிளாஸ் ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் டேக். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்பாங்க. கிளிக் மீ திஸ் இஸ் அ பேராகிராஃப்ங்கிறத கிளாஸில் போட்டு டாட் டெஸ்ட்னு வச்சா அது மட்டும் ஹைட் ஆயிடும். அவ்வளோதான். டாட் இருக்கிறதுல ஹேஷ்டேக் இருக்கு. அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் தாண்டி வேற என்னெல்லாம் jQuery செலக்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்டார்னு கொடுத்தா எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் ஆகிடும். புரியுதா, இருக்கிற div p tag h2 எல்லாமே. சரியா, திஸ்னா நம்ம எப்படி டாட் வச்சு மென்ஷன் பண்ணி ஆர்எல்ஸ் இந்த p tag ஆர்எல் div இந்த மாதிரி போடுறது தான். அண்ட் தென் p டாட் இன்ட்ரோ அப்படின்னா அந்த பேராகிராஃபை குறிப்பிட்டு சொல்றது. அண்ட் தென் p கோலன் ஃபர்ஸ்ட்னா இருக்கிறதுலே கோட்ல ஃபர்ஸ்ட் p tag இருக்கிறது என்ன. அந்த மாதிரி யூஎல்ஐனா அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு வரதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சைல்டு. அப்புறம் ஹச்ஆர்எஃப்னா ஏ டேக்ல நீ ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை மட்டும் நீ போடலாம். அதுக்கப்புறம் ஏ டார்கெட் டு பிளாங்க். ஸோ விச் இஸ் த டார்கெட் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து இப்போ நீ ஏ டேக்ல கண்டிப்பாக ஒரு வேல்யூவோ ஆட்ரிபியூட்டோ ஏதோ எழுதியிருப்பேன், அதை மட்டும் நீ டார்கெட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன, அந்த ஐடி கிளாஸுக்கு பதில் இவ்வளவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பட்டனை டார்கெட் பண்ணலாம். அண்ட் தென் டிஆர் ஈவெண்ட், இந்த டேபிளில் வந்துட்டு ஈவன் ஆர்டில் ஏதாவது வரும் இந்த டேபிள். இதில் டிஆர்னா இந்த டேபிள் ரோ, அந்த ரோவை கரெக்டாக ஈவன் மட்டும் எடுக்கிறது, ஆடை மட்டும் எடுக்கிறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சும்மா ஓவராலாக டேபிள் ஃபார்மில் காமிச்சிருக்காங்க. இதை வேணாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஓரமானாலும் வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் நீ கோடில் எழுதி வைக்கனாலும் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம என்ன செய்ய போகிறோம், சிம்பிளாக அந்த கிளாஸோ இல்லைன்னா ஆட்ரிபியூட்டோ வச்சு கால் பண்ணிட்டு வேலையை முடிச்சுவோம். அதை தாண்டி இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், அது நம்மளுக்கே தெரியும். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு செஷன் நேத்தோட ஸ்லைடு முடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்குள்ள கான்செப்டை மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 1 minute நான் அதை எடுத்துக்கிறேன். சரி, ரைட், ஓகேடா. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா எனிஒன்? ஆகுதா? சரி, ரைட், ஓகே. சரி, அப்போ டுடே செஷன் இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஸ்லைட்ஸ் புரியுது இல்லை? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? அண்டர்ஸ்டாண்டபிள் தானே எல்லாத்துக்கும்? எதுவும் பிரச்சனை இல்லை? ரைட், சூப்பர். சரி, ரைட், ஓகே. சரி, இப்போ ஸோ டுடேஸ் அஜந்தா இஸ் த jQuery ஈவெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்னாலே நம்மள வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட்டை டாஸ்க் பண்ணுறோம் நம்ம வந்து. இப்போ இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்னே இப்போ நம்ம சொல்ல மாட்டோம், ரொம்ப ட்ரெண்டாக ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். டிஜேனா ஈவெண்ட் டிஜே,
அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் நடக்குது கரெக்டா. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனா என்ன டெய்லியுமா ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லை, இதுக்கா ஒரு ஸ்பெஷல் டேல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல நடக்குது. அப்போ அதே மாதிரி கோட்லயும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேலை நடக்கிறத தான் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருவோம், அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கும். பட் jQuery தான் எழுதுவோம். jQuery எப்படி எழுதணும் போன டைம் தான் பார்த்தோம், டாக்குமெண்ட் ரெடி பிளா பிளா ஃபங்க்ஷன் அப்படி வச்சு பார்த்தோம். சரியா, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். jQuery event method is a tailor-made to respond to events in an HTML page. So tailor-made ஒரு விஷயத்த ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ நீ வந்து ஓகே இந்த பட்டன் எடுத்துக்கிட்ட, இந்த பட்டனை வச்சு என்ன பண்ண, லைக் அதுகிட்ட வந்துட்டு கிளிக் பண்ணுப்பா அப்படின்னு நீ சொல்ற. பட்டன்னாலே கிளிக் தான் பண்ண போறோம் நம்மளுக்கு தெரியும், ஆனா நீ அதுகிட்ட சொல்ற இல்லை கிளிக்குன்னு. அந்த கிளிக்குங்கிற வார்த்தையை எடுத்து பார்த்தேன்னா ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கால்ட் ஈவெண்ட் மெத்தட். அவ்வளோதான் விஷயம், போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, அது இங்கே ரொம்ப பேசியிருப்பாங்க. டெய்லர் மேட் டு ரெஸ்பாண்ட் டு ஈவெண்ட்ஸ்னா ஒரு பேஜுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஆல் த டிஃப்ரெண்ட் விசிட்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் தட் எ வெப் பேஜ் கேன் ரெஸ்பாண்ட் டு ஆர் கால்ட் ஈவெண்ட்ஸ். எல்லா டிஃப்ரெண்ட் விசிட்டர்ஸ்க்கும் ஒரு ஆக்ஷன் நடந்தாவது பத்தியா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஈவெண்ட் சொல்றாங்க. அண்ட் ஈவெண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ப்ரீவியஸ் மூமெண்ட் வென் சம்திங் ஹேப்பன்ஸ். திரும்பவும் அதே தான், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஈவெண்ட் தான் சொல்றாங்க. சரியா, என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூவிங் எ மவுஸ் ஓவர் அன் எலமெண்ட். நம்ம இந்த ஹவர் டெக்னிக்லாம் பார்த்தோம் தெரியுமா, மவுஸை தூக்கி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு அது ஹவர் ஆகும், இப்போ டிம்மோ. ஸோ அந்த மவுஸை தூக்கிட்டு நீ ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே வச்சாலே அது ஒரு ஈவெண்ட் தான். அண்ட் செலக்டிங் ஏ ரேடியோ பட்டன். ஸோ இந்த ரேடியோ பட்டன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ட்ராப் டவுன் மாதிரியும் சொல்லலாம், இல்லைன்னா இந்த புல்லட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம். அது ஒரு டைப் ஆஃப் ரேடியோ பட்டன், கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, அண்ட் தென் கிளிக்கிங் ஆன் அன் எலமெண்ட். ஆமாம், நான் இப்போ அந்த மவுஸை தூக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சாலும் ஒரு ஈவெண்ட் தான். ஒரு ரேடியோ பட்டன், நிறைய பட்டன்ஸ் இருக்கும் போது அதையும் நான் சூஸ் பண்ணுறதுக்கு மேலே ஆப்ஜெக்ட் மேலே வைக்கிறதும் ஒரு ஈவெண்ட் தான். கிளிக் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறதும் ஒரு ஈவெண்ட் தான். சரியா, அந்த மூணு தான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. த டேப் ரைஸ் ஆஃப் ரயர் is often used with event. Example, the key press event in Riot, the moment you press a key. புரியுதுல, ஒரு மூமெண்ட் நடக்குது. லைக் இப்போ நம்மளோட ஹியூமன் பாடிக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணுது, கரெக்டு தானே? அப்போ நம்ம பிரெயினை என்னன்னு சொல்லணும்னா ஈவெண்ட் மேனேஜர்னு சொல்லலாம். நீ பண்ணுற செயல்கள் எல்லாம் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு இப்போ தாழை எடுக்குது அப்படின்னா உன் மைண்ட் என்ன சொல்லும், போய் நடந்து போய் தண்ணி கேனோ ஒரு ஸ்டம்ளரோ இனி குளம் அங்கே போய் எடுத்து தண்ணியை எடுத்து உன் வாய்க்குள்ள ஊற்றி இவ்வளோவும் நம்ம வந்து செஞ்சுருவோம் டக்குன்னு. ஆனால் அது உன் பிரெயினுக்கு போயிட்டு வரும், இதெல்லாம் அது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி போயிட்டு உன் உடம்பு வந்து செய்ய வைக்கும். இதை தான் வயசானவனா இழந்துருவாங்க. அதனால என்ன செய்யணும்னே தெரியாம பிளாங்க் ஆகுது. இதுதான் அந்த கோமா ஸ்டேஜுங்க தான் அப்படி வருது. நம்ம பயாலஜிக்கெலாம் போனோம் இப்படிதான். ஸோ ஒரு விஷயத்த நடக்குது, நீ எப்பயே தண்ணி போய் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு வார அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். ஓகேவா, அதை தான் சொல்லிக்கிறேன். ஹியர் ஆர் சம் காமன் டோம் ஈவெண்ட்ஸ். ஸோ டோம் புரியும்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட், இது லைக் அந்த ஐடியை கால் பண்ணி கெட் எலமெண்ட் பை ஐடி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ராசஸ். இப்போ மவுஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ கிளிக், டிபி கிளிக், மவுஸ் சென்டர், மவுஸ் லீவ். ஸோ கிளிக் வந்து என்னன்னு தெரியும், இந்த டிபி கிளிக்னா டபுள் கிளிக்கு. சரியா, ஸோ அது டிபிஎல் கிளிக்குன்னு வச்சுருக்காங்க. டபுள் கிளிக் பண்ணால் சில ஆப்ஷன்ஸ் நடக்கும்ல அது. மவுஸ் சென்டர்னாலும் கிட்டத்தட்ட கிளிக் மாதிரி தான். இந்த நீ வந்துட்டு டைப் பண்ணி இப்போ வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுற அப்படின்னா டைப் பண்ணிட்டு என்டர் தட்டினாலும் அது சென்டு தான் ஆகும் அவங்களுக்கு. ஆனால் டைப் பண்ணிட்டு மவுஸை தூக்கிட்டு இப்படி இந்த கார்னர்ல அந்த ஆரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் சென்டு தான் ஆகும், கரெக்டு தானே? ஸோ அது ரெண்டு மெத்தடாக நடக்கு, அதுதான் அந்த மவுஸ் சென்டு. மவுஸ் லீவ்னா அதை விட்டு லைக் ஹவர் அவுட் ஆகுது, லைக் நீ மவுஸே இல்லாமல் அதை ஒரு ஒர்க்கு நடக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லிக்கலாம். அது என்னன்னு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். சரியா, ஓகே. கீபோர்டுக்கு தனியாக ஈவெண்ட்ஸ் என்னன்னா 3 தான் இருக்குது, கீ ப்ரெஸ், கீ டவுன், கீ அப். ஸோ அந்த இது நம்ம இந்த கேமில் விளாடுற அந்த 4 கீஸ் இருக்கும் தெரியுமா, அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா, அதில் என்னடா ஈவெண்ட் இருக்குன்னு பார்த்தா அதில் இருக்குது, என்னென்னு எனக்கும் தெரியல, பார்க்கலாம். சரியா,
அண்ட் தென் ஃபார்ம் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபார்ம்னு எடுத்துக்கிட்ட கூகுள் ஃபார்ம் எடுத்துக்கிட்டா அதுக்கு என்னென்ன ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீ இந்த சப்மிட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு. அதுவும் கிட்டத்தட்ட மவுஸ் ஈவெண்ட்டும் அந்த கிளிக்கு பட்டன் ஃபார்முக்குள்ளே தான் வரும். பட் ஃபார்மாக பிரித்து பார்த்தா சப்மிட்டுக்கு சேஞ்சுனா என்ன அப்படின்னா, நீ டைப் பண்ணுற நேமே அது சேஞ்சபிள் ஆப்ஷனில் தான் வரும். கரெக்டு தானே? நீ வந்து உன் பேர் என்ன ஹசினான்னு டைப் பண்ணுற அப்படின்னா HAZEEN சம்டைம்ஸ் ஒரு ஏ விட்டுறலாம். அப்போ நீ என்ன பண்ணுற? சேஞ்ச் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் டோட்டலாக அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் தான் சொல்லுவான். அண்ட் தென் ஃபோக்கஸ் அண்ட் பிளர். ஃபோக்கஸ் தான் என்ன? இந்த ரெக்கார்டு ஆப்ஷனை வச்சு ஒரு இந்த இடத்துல கண்டிப்பாக வேலை நடந்தாகணும்னு ஃபோக்கஸபிளாக இருக்கும். அது ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கும். பிளர்னா என்ன? தேவையில்லாததை எடுத்துக்கிறது, லைக் அது ஆப்ஷனலில் வைக்கிறதும் கூட சொல்லலாம். ஆனால் அது ஏன் பிளர்னு வேறு ஜாயின் எனக்கு தெரியல. சரி, எனிவே. அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் விண்டோ எவெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம லேப் மீன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அதுக்கு லோடு, ரீசைஸு, ஸ்க்ரோலு, அன்லோடு. லோடுனா என்ன? எப்போவுமே ஒரு விஷயத்த நீ கிளிக் பண்ணாலும் லோட் ஆகி தான் வரும். அந்த சிம்பிளை நீ கண்டிப்பாக பார்த்துருவேன். அந்த சர்க்கிள் ஆகுங்களா இப்படி இப்படி சுற்றிட்டே இருக்குங்களா, அதை கண்டிப்பாக பார்த்துருவேன். ரீசைஸ் எப்போவுமே ஒரே படம் பார்க்க மட்டும்தான் ஃபுல் ஸ்க்ரீன் வைப்போம். அதை தாண்டி வேற ஏதாவது சின்ன சின்ன ஸ்க்ரீனும் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அது ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. சரி, ஸ்க்ரோலு கேட்கவே வேணாம். எங்கே போனாலும் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் ஸ்க்ரோல் தான். ஒரு டாக்குமெண்ட்டு டிஸ்பிசி எங்கே போனாலும் ஒரு ஸ்க்ரோல் பண்ணுவோம். அதுவும் ஒரு ஈவெண்ட். அண்ட் தென் அன்லோடு. சிலது இப்போ ஃபோட்டோலாம் லோட் ஆகியா வரும், கிளிக் ஆனால் டக்குன்னு வரும். அதெல்லாம் ஒரு அன்லோடான ஒரு விஷயம் தான். இது எல்லாமே ஒரு ஈவெண்ட்டுன்னு இவங்க சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? மைண்டுக்கு ஈவெண்ட்னாலே இவ்வளவும் ஞாபகம் வரும்னு கண்டி மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் உனக்கும் உள்ள கான்செப்டுக்கு என்னங்கிறத மென்ஷன் பண்ணி உன் மைண்ட் செட்டுக்கு வச்சுக்கிட்டா போதும். சரியா? சரி, நெக்ஸ்ட் jQuery சின்டாக்ஸ் ஃபார் ஈவென்ட் மெத்தட். ஸோ அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருந்து ஆகணும். அதை நம்ம ஆல்ரெடி பார்க்கவும் செஞ்சிட்டோம். சரியா? அப்படி என்னங்கிறத திரும்ப ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். ஸோ விச் இஸ் த DOM events have an equivalent jQuery method. Doesn't a click event to all paragraph on a page, you can do this. பார்த்துருக்கோம் அதே தான். ஸோ ஒரு பேராகிராஃப் டேக்கு கிளிக் ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா பேராகிராஃப்னு போட்டு அதை கிளிக்குன்னு போகணும். இங்கே நம்ம என்ன போட்டோம்? ஹைடுன்னு நாங்கள் வச்சுருந்தோம். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போது அந்த கிளிக்குக்கு இன்னொரு வேலை நீ சொல்லணும். கிளிக் பண்ணாதான் என்ன நடக்கணும், புரியுதுல? ஒரு ஒரு பட்டன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பட்டன் என்ன செய்யணும்? கிளிக் செய்யணும். கிளிக் என்ன செய்யணும்? இவங்களை கூப்பிடணும். இவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணணும்? அதை டெலீட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் தொட்டு தொட்டு ஒரு செயின் மாதிரி போகுது பார்த்தியா? அதை தான் சொல்கிறாங்க. அந்த செயினை கண்டினியூ பண்ணுறது யாருன்னா அந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டிஃபைன் வாட் should have when the event fire. You must pass a functions to the event. புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி அந்த ஈவெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கிளிக்குன்னு அமைக்கிட்டேன் அப்படின்னா கிளிக் ஆனால் என்ன வேலை நடக்கணுங்கிறத நீ ஃபங்க்ஷனை கூப்பிட்டு தான் சொல்லணும். ஸோ விச் ஆக்ஷன் கோஸ் ஹியர். அதை தான் சொல்லிட்டேன். இதை நான் திரும்ப போன ஸ்லைட்லேயும் சொல்லிட்டேன். ஏன் திரும்ப திரும்ப கொண்டு வராங்கன்னு தெரியல. ஈவெண்ட்டுங்கிற ஒரு ஹெட்டிங்க்கு சைடுக்கு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் வா. ஸோ காமன்லி யூஸ்டு jQuery event method. ஸோ டாக்குமெண்ட் ஆல்ரெடி. அப்போ இந்த ரெடி ஏன் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் எ ஃபங்க்ஷன் when the document is fully loaded. This event is already explained in the jQuery syntax chapter. அப்படிலாம் சொல்லியிருந்தாங்களா என்ன jQuery syntax chapterல? ஸோ ஓகே, நான் ரெடிங்கிறதுக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணணும். இப்போ உன்னோட பாடியில் 2 H2 2 P tag ஒரே ஒரு div. அப்போ டோட்டலாக பார்த்தா எத்தனை செலக்டாரோட HTML லைன் எழுதியிருக்கேன்னா 5 லைன் எழுதியிருக்கேன். 2 H2 2 என்னது P tag ஒரு div அப்படின்னு நீ சொல்லிடுவேன். இந்த 5யுமே அந்த ஜாவாஸ்கிரிப்ட் டூல் வந்து தெளிவாக ரீட் பண்ணணும். அப்போனா தான் ஒரு P tagக்கு நீ கிளிக் ஈவெண்ட் கொடுக்குற அப்படின்னா அந்த P எத்தனை இருக்கும்னு போய் செக் பண்ணணும். P tag வந்து 2 P tag இருக்கு அப்படின்னு போய் செக் பண்ணணும். நீ ரெடி கொடுக்கலன்னா அது ஃபுல்லாக போய் லோட் ஆகி செக் ஆகாது. அதுக்காண்டி தான் அந்த லோடை கொடுக்குறோம். ஸோ விச் இஸ் ரெடியை கொடுக்குறோம் அப்படின்னு நேற்றே சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. விச் இஸ் த கிளிக் மெத்தட் அட்டாச்சஸ் அண்ட் event handler function to an HTML element. The function is executed when the user clicks on the HTML element. சரியா? கிளிக் பண்ண சிம்பிளாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஸோ if you click on me I will disappear. click me away, click me too. இப்படின்னு சிம்பிளாக இருக்குது. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து பாடியை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டுக்கு போகணும். சரியா? இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனால் கோடு எப்படி ரன் ஆகும்னு கேட்டாங்கன்னா இங்கேருந்து ஹெட்ல இருந்து நேராக இங்கே தான் வரும். ஸோ அதனால தான் நான் பார்க்குறதும் சொல்கிறேன்.
3 பி டேக் இருக்கு. அதையும் நம்ம வாசிச்சு வச்சுப்போம். கிளிக் மீயாவே கிளிக் மீ டூ. ஸோ இந்த பி டேக் என்ன செய்கிறாங்கிற பார்க்கலாம். டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோ. டாக்குமெண்ட்டை ஃபங்க்ஷனுக்குள்ள யாரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா பி டேக். அப்போ இந்த 3மே கால் ஆயிரும். பி டேக் என்ன செய்யணுங்கிறன்னா கிளிக்னு சொல்லியிருக்கேன். கிளிக் ஆப்ஷன் பண்ணுங்கிறேன். அப்போ இந்த பி டேக் எல்லாமே கிளிக் ஒரு பட்டனாக ஃபீல் ஆகுது. சரியா? அப்போ அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திஸ் டாட் ஹைடு. ஸோ பி டேக்கை நான் கூப்பிட்டுட்டேன். பி டேக்ல டைரக்டா டெக்ஸ்ட் தான் இருக்கு. அப்போ அந்த டெக்ஸ்ட்டை தான் நீ ஹைட் பண்ணணும். போனதுல என்ன பண்ணணும்னா ஒரு பட்டனை வச்சு பட்டனுக்குள்ள பி டேக்கை கால் பண்ணி பி டேக்குள்ள ஹைட் பண்ணோம். கரெக்டா? இங்க இருக்கிறதே ஒண்ணுதான். ஒண்ணுங்கிறது பி டேக் தான். அப்போ நான் பி டேக்கை கிளிக்கா பட்டன் மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் ஹைட் பண்ணணும். ஹைடை நான் யாரை சொல்லி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திஸ்ன்னு தான் கை காம்போம். இவங்களை பண்ணு. இப்போ ஒருத்தரை நம்மளுக்கு பேர் தெரியாத ஆளை அப்படின்னு சொன்னா இவங்க தான் அப்படின்னு கை காமிச்சு இவங்கன்னு அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கரெக்டு தானே? அதே தான் கோட்லையும் யூஸ் பண்ண திஸ் டாட் ஹைட். அப்போ என்ன ஆகும்னா கிளிக் பண்ண உடனே 3 டெக்ஸ்ட்டுமே மறைஞ்சு போயிடும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். சரியா? கிளிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுவரை பார்த்ததில் அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் இன்னும் வெறி இருக்கா? சூப்பர். அஜிதா சூப்பர். நனஃபா சூப்பர். ஜீனா இன்ஃபேன்ஸ் ஜீவதர்ஷினி சூப்பர். சச்சு ரைட்டா? சரி சூப்பரா. அஜிதா சூப்பராக அந்த கொண்டாட்ட நல்லாச்சு. இப்போ அதே தான் ஆனால் டபுள் கிளிக். ஸோ விச் இஸ் attaches an event handler function to one HTML element. The function is executed when the user double clicks on HTML. அப்படியே தான் எழுதியிருப்போம். அதே டாக்குமெண்ட் ரெடி பி டேகு ஸ்டார்ட் ஹைடு. ஆனால் கிளிக்கு பதில் டிபிஎல் கிளிக்னு வச்சுருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. இதுவும் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக ஃபீல் ஆகாதுன்னு உங்களுக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இந்த மவுஸ் சென்டர் வந்துட்டு சரி. இப்போ என்னென்ன மவுஸ் சென்டர் என்ன பண்ணுவோம்னா அதே தான் எக்ஸிக்யூட் when the mouse pointer enters the HTML element. ஸோ இங்கே என்ன நடக்கு, என்டர் திஸ் பேராகிராஃப் அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஒரு அலர்ட் மெசேஜில் யூ என்டர் P1 அப்படின்னு போட்டு ஒரு ஓகே அலர்ட் மெசேஜ் வந்துட்டு. அப்போ என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாடி பார்க்கலாம். ஒரே ஒரு பி டேக் என்டர் திஸ் பேராகிராஃப்னு இருக்கு. அதுக்கு ஐடி P1 இருக்கு. சரி, என்ன நடக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஃபங்க்ஷனை கூப்பிட்டாச்சு. யாரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா ஐடியை கூப்பிட்டுருக்கேன் விச் இஸ் ஹேஷ்டாக் P1. அப்போ P1 எங்கே இருக்குன்னா ஆக்சுவலாக கோட் படி ஒன்று தான் இருக்கு. அதனால ஒரு லைன் P1 இருக்குன்னு எடுத்துக்கோ. ஹேஷ்டாக் வச்சு கூப்பிட்டாச்சு. டாட் மவுஸ் என்டர். மவுஸ் என்டர் அப்படின்னா நீ கீபேடில் எப்படி என்டர் தட்டியோ அப்போ மவுஸில் நீ என்டர் தட்டுறதுக்கு அர்த்தம் என்ன, லெஃப்ட் கிளிக்கு தான். கிட்டத்தட்ட இது கிளிக்கு தான். புரியுதா? அப்போ ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அலர்ட் யூ என்டர்டு P1 அப்படின்னு வச்சு முடிச்சிருக்கேன். ஒன்றுமே இல்லை, நீ இந்த இடத்துல போயிட்டு இப்படி கிளிக் பண்ணால் போதும். அது வந்து இந்த அலர்ட் மெசேஜை கொண்டு வரும். அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட அது கிளிக் மாதிரி தான். கீபேடில் எப்படி என்டர் தட்டியோ அது மாதிரி மவுஸில் என்டர் தட்டுறது அதுதான். இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ பார்த்துரும். சரியா? சரி, நெக்ஸ்ட் மவுஸ் லீவ். மவுஸ் லீவ்னா என்ன, அப்படியே பாய் யூ லீவ் P1ன்னு ஒரு ஃபாண்ட் எழுதியிருக்கோம். இதையுமே நம்ம லைக் இந்த மவுஸ் என்டர்னோடனே இப்படி கிளிக் பண்ணி வரும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது மவுஸ் ஓவர் மாதிரி ஃபீல் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த இதை விட்டு இப்படி வெளியே வந்தால் இந்த அலர்ட் மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். இதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் பேச முடியும். கரெக்டு தானே? ஸோ இந்த கோடில் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த 3ஐயும் பார்க்கணும். ஓகே, மவுஸ் டவுன். மவுஸ் டவுன்னாலும் ஐ தாட் அதே லீவ் மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டட் when the left, middle or right mouse button is pressed down while the mouse is over the HTML element. இந்த மவுஸ் வந்து HTML எலமெண்ட் மேலே நிற்கும் போது லெஃப்டோ மிடிலோ ரைட்டோ நான் எங்கேயாவது மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த இது வருங்கிறாங்க. இப்படி இல்லாமல் ஒரு டிசைன் தேவைப்படும் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மவுஸ் என்டர், மவுஸ் லீவ், மவுஸ் டவுன் 3மே என்னங்கிறத பார்க்கலாமே. சரியா? நெக்ஸ்ட் மவுஸ் அப். மவுஸ் அப் என்ன பண்ணும் அப்படின்னா when the left, middle or right mouse button is released while the mouse is over the HTML element. ரிலீஸ்னா அப்போ இந்த HTML விட்டு வெளியே வந்து நான் எதையா கிளிக் பண்ணேன்னா இந்த இது வரும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படின்னு தெரியல. இதையும் கோடில் தான் பார்க்கணும். என்ன இந்த ஒரு வேர்டு தான் சேஞ்ச் ஆகுது. மவுஸ் அப், மவுஸ் லீவ், மவுஸ் என்டர், மவுஸ் டவுன் இதெல்லாம் ஒரு வேர்டாக தான் சேஞ்ச் ஆகுது. பார்த்துடலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹவர்.
இவ்வளோ நேரம் மவுஸ் ஆக்சுவலாக இந்த ரியாக்ட் நீங்கள் படிக்கும் போதும் ஒரு கான்செப்ட் வரும், இந்த ஹவரை வந்து குழப்புற மாதிரி. ஹவர்னா என்னென்ன இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆரோவை கொண்டு இது மேலே வச்சா ஒரு விஷயம் நடக்கிறதா ஹவர்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா. இதே மாதிரி மவுஸ் அவுட் மவுஸ் ஓவர், ஆமாம் மவுஸ் அவுட் மவுஸ் இன்னுன்னு ஒரு ரியாக்டில் ஒரு இது கான்செப்ட் உண்டு. அது என்னன்னா மவுஸ் இன்னுனா நீ இப்படி வந்து மேலே வைக்கிறது இன்னு, மவுஸ் அவுட்னா இப்படி ரிலீஸ் பண்ணுறது. அப்போ நீ மேலே வச்சா ஒரு கலர் வைக்கலாம், மவுஸ் அவுட் கொடுத்தா இன்னொரு கலர் வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ரியாக்டில் வச்சுருப்பான். ரியாக்ட்னா என்ன, இது HTML கூட கொஞ்சம் இன்டெப்த்தாக எழுதுறது, இது நீங்கள் வச்சுருப்பான். நான் ரியாக்ட் நம்ம செஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு உங்களை ஹவர்னா என்ன, CSS ஸ்டைலில் பார்த்த மாதிரி which makes two functions and is a combination of mouse enter and mouse leave. இந்த வந்துட்டு பத்தியா mouse enter and mouse leave, இதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த மவுஸ் இன் மவுஸ் ஓவர் சொன்னோம்ல, which is in leave, அந்த ரெண்டையும் சேர்ந்து அடைஞ்சது தான் hover. The first function is executed when the mouse enters the HTML element. நீ இந்த மவுஸை கொண்டுட்டு இப்படி போன அப்படின்னா இந்த டேக் வந்து வரும் சரியா. அதே இது the second function is executed, இந்த மவுஸை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த அலர்ட் மெசேஜ் வரும். இவ்வளோதான், இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹவர் புரியுதுல, யாருக்கும் டவுட் இருக்கா? ஆரோ மேலே கொண்டு போனால் இந்த டேக் வரும், இந்த அலர்ட் மெசேஜ் வரும். ஆரோ விட்டு வெளியே வந்தால் இந்த மெசேஜ் வரும். ரைட், சூப்பரா, ரைட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் பிளர். இதுக்கு ரெண்டுமே எக்ஸாம்பிள் இருக்கான்னு என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கா? ஆமாம் இருக்கு, பார்த்துடலாம். சரி. The focus method attaches an event handler function to an HTML form field. The function is executed when the form field gets focused. ஸோ நான் சொன்ன மத்திய ஃபோக்கஸ் இந்த ரெக்யூர்டாக இருக்கும்னு. இப்போ கூகுள் ஃபார்மில் வந்துட்டு நேம்னு போட்டு ஒரு ஸ்டார் இருக்கும். அது ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதை கண்டிப்பாக டைப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதில் ஸ்டார் இருக்காது, அப்படின்னா அதை ஆப்ஷனில் விட்டாலும் ஒன்றும் இல்லை. ஏன் ஆப்ஷனில் ஒன்றும், நீ கடைசியாக வந்து சப்மிட்டுன்னு கொடுக்கும் போது தான் தெரியும் நீ அதை கண்டிப்பாக டைப் பண்ணியே ஆகணுங்கிறது சொல்லுதுன்னு. கரெக்டாக அதே மாதிரி தான் ஃபோக்கஸுங்கிறது, அது ஃபோக்கஸ் ஆகிட்டு வச்சு நீ டைப் பண்ணாதான் அது வேலையே நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளர் அப்போ என்னன்னா, which is a HTML form field, the function is executed when the form field loses focus. ஸோ நீ ஃபோக்கஸை விட்டு வெளியே வந்த அப்படின்னா அந்த பிளர் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன எக்ஸாம்பிளே பார்த்துடலாம் சரியா. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு நேமும் இமெயிலும் ஒரு ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ நேம் ஒரு இன்புட் வேல்யூ, இன்புட் டேக்கில் டைப் டெக்ஸ்ட்டு நேம் ஃபுல் நேம், அடுத்ததில் டைப் டெக்ஸ்ட்டு நேம் இமெயில், ரெண்டு இது தான் வச்சுருக்காங்க. ரெண்டு இன்புட் இருக்குது டேகை பொறுத்த மட்டும், நேமும் இமெயிலும் வேர்டில் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் இன்புட்டை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு டாட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதி திஸ் டாட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. புரியுதா? சிஎஸ்எஸ் அவனால் இங்கே எழுத முடியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன எழுதுறன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ சிஎஸ்எஸ் மென்ஷன் பண்ணணும். ஸோ திஸ் டாட்னா நான் இவங்க அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா இங்கே ஒரு டேக் தான் இருக்குது, யாரையும் நீ தனியாக குறிப்பிடலை. ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், இன்புட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இன்புட்டை ஃபோக்கஸ் பண்ணதோடய என்ன சொல்லியிருக்கேன், எல்லோ கலராக மாற்றுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் நேம் வந்து எல்லோவில் இருக்குது. அடுத்த இதில் இன்புட் வந்து பிளர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அப்போது பேக்ரவுண்ட் கலர் க்ரீன், அது வந்து க்ரீனாக மாறிருக்கு. இப்போ என்ன நடக்கும்னா, நான் இதை கிளிக் பண்ணேன்னு வையேன், இது எல்லோவாக ஆகிடும், இது க்ரீனாக மாறிடும். இமெயிலை கிளிக் பண்ணால் இமெயில் வந்து எல்லோவாக ஆகிடும், நேம் வந்து க்ரீன் ஆகிடும். இதுதான் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். பிளர் வந்து ஃபோக்கஸை இழந்துச்சுன்னா பிளர் எடுக்கும். ஃபோக்கஸை நீ கிளிக் பண்ண அப்படின்னா, விச் இஸ் ரெக்கார்டான ஃபார்மை நீ கிளிக் பண்ணுற அப்படின்னா இது நடக்கும். இது எப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இந்த அவுட்புட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா. அண்ட் தென் ஆன் மூவ் மெத்தட் இருக்குது. ஸோ ஆன் என்ன நடக்கு அப்படின்னா, யூ attach a click event to a p element. So on method that one or more event handlers for the selected elements. Yeah. Okay. Understand. So the event வந்து நீ வந்து ஒரு ஒரு பேக்கேஜுக்குள்ள, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் ஈவெண்ட்டை வந்து டாட்னு வச்சு மென்ஷன் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டாக. ஆனால் இப்போ ஒரு 2-3 ஈவெண்ட் ஒரு பட்டனுக்கே வைக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பட்டனை வந்து மவுஸிங் பண்ணுறேன், அந்த ஹவரும் பண்ணுறேன், ப்ளஸ் கிளிக்கும் பண்ணுறேன். அப்போ 2 ஈவெண்ட் நடக்கு கரெக்டாக.
அப்போ நீ இந்த ஆன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கிளிக்குன்னு ஒன்று வச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதினா அது கிட்டேயே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அதை தான் இங்கே சொல்லிக்கலாம். 1 or more event handlers for the selected elements. இங்கே நம்ம p tag செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு ஹைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வேணால் பார்க்கலாம். அங்கே மல்டிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. ஒரே p tag தான் சரியா. நீ திரும்ப திரும்ப p tag எழுதுற. நீ நல்லா நோட் பண்ணினா தெரியும். போனதுல 2 இன்புட் இருந்துச்சு. நான் 2 டைம் இன்புட்னு எழுதிருக்கேன் தெரியுதா. ஆனால் ஃபோக்கஸ்னு ஒன்று எழுதிருக்கேன், பிளர்னு எழுதிருக்கேன். ஈவெண்ட் பொறுத்த மட்டும் வேற தான். ஆனால் நான் வாங்குற செலக்டர் வந்து ஒரே செலக்டர் தான். அப்போ நான் அதை 2 டைம் எழுத வேண்டியதாக இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரே இதுலேயே இப்போ நான் ஒரே டைம் தான் பி டேக்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆன்குள்ளே 3 மெத்தட் எழுதினேன். 3 மவுஸ் என்டர், 1 மவுஸ் லீவ், 1 வந்து கிளிக்கு. மவுஸ் என்டர் ஆனால் பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், லைட் கிரே மாறும். ஸோ மவுஸை நான் அப்படி வச்சா லைட் கிரே மாறிடும். அதை விட்டு வெளியே வந்தால் லைட் ப்ளூ ஆயிரும். கிளிக் பண்ணால் எல்லோ ஆயிரும். இந்த கான்செப்ட் தான். இதுலேயே நம்ம வந்துட்டு மவுஸ் சென்டரு, மவுஸ் லீவு இதெல்லாம் பார்த்துருக்க முடியுது. ஸோ நான் ஓகே, ஐ தாட் ஸ்லைடு ஓவர்னு நினைக்கிறேன். யாருக்கும் டவுட் இருக்கா? நான் ஆன் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷுவல் ஸ்லைடு வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெளியில் போயிடலாமா? சூப்பர், சரி ரைட் ஓகே. நான் இப்போ இந்த ஆன் மெத்தடு, அதுக்கப்புறம் இந்த ஃபோக்கஸ் பிளரு, இந்த 2ஐயும் எடுக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். இந்த மவுஸ் லீவ், மவுஸ் சென்டர்லாம். டபுள் கிளிக்கும் உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. சரி ரைட் ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரி ரைட் ஓகேண்ணா. சரி ரைட், இந்த ஜேகுரியில் அதை இண்டெக்ஸ்லேயே பண்ணும். ஆர்எல்ஸ் இன்னொரு நம்ம ஏன் இண்டெக்ஷன் போட்டு இருந்துட்டு இதுக்கு பேர் என்ன, ஈவெண்ட்டாக HTML சொல்லுவோம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பி டேக் தான். அந்த பி டேக்கில் நம்ம வேணால் எல்லாரும் நேமையும் வச்சுருவோமா? அப்போ சரி, இப்போ நம்ம ஒரு பி டேக்கில் எல்லா நேமையும் வச்சுட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளேயும் ஆகுது அழகா. எல்லாரும் பேரும் வந்துட்டு ஜம்முன்னு. நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம், விச் இஸ் jQuery. ஸோ jQueryல ஸ்கிரிப்ட் எழுதுறோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிட முடியாது. பிகாஸ் jQueryங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு பெரிய லைப்ரரி. அங்கேருந்து நம்ம கூப்பிட்டா தான் எழுத முடியும். அப்போ நான் கூப்பிட்றதுக்கு இங்கேருந்து நான் அந்த லைனை காப்பி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இதை எப்போவுமே மறந்துடக்கூடாது சரியா. சரி, போட்டுட்டேன் அந்த காப்பி. இது நம்ம எப்படி எடுத்தோம் நேற்றே காமிச்சிருந்தேன். தெரியலைனாலும் எதுவும் கேட்டு வைங்க, நான் வேணா திரும்ப ஒரு நாள் சொல்கிறேன் சரியா. சரி, இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே போய் சர்ச் பண்ணிட்டு வரணும் அது. ஸோ அதனால் $பேரந்தீஸில் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷனில் ஒரு பி டேக்கை ஃபஸ்ட்டு எடுப்போம். ஸோ $பேரந்தீஸில் டபுள் கோட்ஸில் பி. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரே பி தான். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் மெத்தட். ஸோ ஆனில் தான் ஒரு 3 to 4 ஈவெண்ட் மெத்தடை ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ ஆன்குள்ளே நான் வந்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மவுஸ் என்டர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஏன் வர மாட்டேங்குன்னு தெரியல, கீழே ஓட்டணும். சரி, மவுஸ் சென்டரில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா $.this, அதாவது பி டேக்ல இருக்கிற வேல்யூ, விச் இஸ் பி டேக் இருக்கிற வேல்யூ வந்து $this டாட் என்ன பண்ணணும், அது
சிஎஸ்எஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும். பேக்ரவுண்ட் சாரி ரியாக்ட்ல எழுதுற மாதிரி எழுதும். பேக்ரவுண்ட் கலர் ரெண்டுன்னு வைப்போம். ஏன் நடக்குன்னு தெரியல. பாத்தியா மவுஸை வச்சுட்டோன்னே என்ன ஆயிட்டு ரெட் ஆயிட்டு தெரியுதா? உங்களால பார்க்க முடியுதுல்ல ஸ்கிரீன் ஷேர் ஆப்வியஸ். இப்போ நான் மவுஸை விட்டு வெளியே போனேன்னே எதுவும் நடக்கல. அப்போ அதே இதை நான் வந்துட்டு மவுஸ் என்னது மவுஸ் அவுட்டா மவுஸ் லீவ் தானே. மவுஸ் லீவ்ல ஃபங்க்ஷன் இங்கே கமா கொடுக்கணும். அப்போ தான் அது பார்த்துக்கும். ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை ரிஃப்ளெக்ட் ஆகுதுல அதனால. திஸ் டாட் இந்த சிஎஸ்எஸ் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் வரமாட்டேங்குது தெரியுதா? மீன்ஸ் எப்படி சொல்ல, இப்படி டைப் பண்ணாலே வரமாட்டேங்குது. அது ஏன்னா நான் ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணல. பிகாஸ் நான் வேற ஒரு ஒர்க்குனால அது டவுன்லோட் ஆகாமல் இருக்குது. மேபி நீங்கள் ப்ரொசீஜராக டவுன்லோட் பண்ணால் வரலாம். ஆர்எல்ஸ் எனக்கு புரியல அப்படின்னா எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா நம்ம இப்படியும் கூட செய்யலாம். இங்கே ஒரு ஸ்டைலுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் கூட டைப் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? பட் நான் சும்மா அப்படியே எடுத்துடுவேன். வெயிட் ஃபார் ஒரு எரர் காமிக்குது. அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர் ஐடென்டிஃபையர். இதில் எரர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தானே போட்டிருக்கேன். மவுஸ் லீவ் ஸ்பெல்லிங் கரெக்டு அம்மாவும் போட்டாச்சு. பட் செமிகோலன் வைக்கலையா? அவங்களாம் தேவையில்லையே. சரி போ. லைட் ப்ளூ. வாட் ஹேப்பன்? எனி எரர்? எனிஒன் யாராவது கெஸ் பண்ண முடியுதா இங்கே எரர் என்ன? கம்மா வரும். எங்கடா எதுல போடணும்? எஸ் கரெக்ட். சூப்பர்டா. எஸ் கரெக்ட். சரி ரைட் ஓகே. ஸோ இப்போ நான் மவுஸை வச்சா ரெட் ஆகுது, லீவ் ஆனால் லைட் க்ரீன் ஆயிட்டு. புரியுதா? இதுதான் மவுஸ் லீவ் மவுஸ் என்டர். சரி இப்போ ஒரு கிளிக் ஃபங்க்ஷனும் வச்சிடலாம். ஸோ கிளிக் ஃபங்க்ஷன் அதில் திஸ் டாட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு இந்த பேரந்தீஸ்ன்னு சொன்னாங்க? இன்ஃபேண்டா? சூப்பர் சூப்பர் ரைட் ஓகே. கலர் இதுக்கு என்ன எல்லோவா? அவங்க எல்லோ தான் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. சரி வச்சுட்டு போட்டோம். ஓகே வெளில வந்தால் இதை வரும். ஸோ மவுஸ் என்ட்ரானா ரெட்டு, வெளியே வந்தால் லைட் ப்ளூ, கிளிக் பண்ணால் எல்லோ. ஆனால் கிளிக் ஆகி அங்கேயே நின்னாதான் எல்லோ, வெளியே வந்துட்டுனா நீ ப்ளூ ஆயிடும். ஓகேவா? சரி இதில் வந்துட்டு இந்த மவுஸ் அப்புனா என்ன நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு பார்த்தியா? அதையும் பார்த்துரும். மவுஸ் அப் ஃபங்க்ஷன் this dot css background color ப்ளூ வேணா வைப்போம். என்ன நடக்குன்னு தெரியல, பார்க்கலாம்.
இவனும் எதுவுமே நடக்கலையே. மவுஸ் அப்புக்கு என்ன போட்டிருந்தாங்க ஆக்சுவலா? when the left the function is executed when the left middle or right mouse button is released while the mouse over the என்னடா ரிலீஸ் ஆகுது? நம்ம வேணா அலர்ட் மெசேஜ் எழுதி பார்ப்போமா? கிளிக் ஆனா ஒரு மவுஸ் அப்பும் மவுஸ் கிளிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. மெத்தடி வித்தியாசமா பண்ணாங்களப்பா, எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? கெஸ் இருந்தால் சும்மா மைக் ஆன் பண்ணி ஏதாவது சொல்லலாம், இல்லை சேட்டில் போட்டு வைங்க, நான் வந்து வேணால் பார்க்கேன். ஸோ மவுஸ் டவுன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அலர்ட் மவுஸ் டவுன். ரெண்டுமே கிளிக் ஆப்ரேஷன் மாதிரி தான் நடக்குது. சரி, ஓகே, நம்ம மூணும் கான்சன்ட்ரேட் பண்ணால் மவுஸ் ஓவர், மவுஸ் சென்டர், மவுஸ் லீவ் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், கிளிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அட் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஃபோக்கஸ் மட்டும்தான். டைம் 8:50 ஆகிட்டு. ஓகேவா? ஃபோக்கஸ் நடத்தவா? லைக் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான். ரைட், சூப்பர்டா, சூப்பர். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே அது கீழே வந்துட்டு நேம்னு போட்டு இன்புட் வச்சிரும். இன்புட்டில் டைப் பண்ண டெக்ஸ்ட்டு நேம் வந்து என்ன இருக்கணும்? ஃபுல் நேம். சரியா? அதை வந்து பிரேக் கொடுத்துரும். அப்போ தான் நெக்ஸ்ட் லைன் வரும். நெக்ஸ்ட்டு இமெயிலு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு, நேம் வந்து இமெயில். சரி, இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்துட்டு 2 இது வந்துட்டு. சரியா? இப்போ ஃபோக்கஸ் இதுவும் பண்ணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணால் அது ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அப்போ அது எல்லோவாக மாறிடும். அப்போ இது வந்து என்னவாயிரும்? பிளர் ஆயிரும். விச் இஸ் எல்லோ, க்ரீன் கலர்னு வந்துச்சு அதில். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்ல எழுத வேணாம், தனியாக வெளில வந்து எழுதுவோம். விச் இஸ் இதுக்கு வெளியே வரணும்னா இங்கே இதுக்கு வந்து டாலர் யாரை டார்கெட் பண்ணும்? இன்புட்டில் டாட் ஆன்குள்ளேயே நம்ம எழுதுவோம். ஏன்னா 2ஆக எழுத போகிறோம்ல. இன்புட் ஆன்குள்ளே ஃபஸ்ட்டு யார் வந்துட்டான்னா டாலர் திஸ் டாட் என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ். சாரி, ஃபங்க்ஷன் எழுதணும்ல, ஃபங்க்ஷன் எழுதாம வரேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம். start cs function ஆனுக்கு என்னன்னு எடுக்க மாட்டேங்குன்னு தெரியல. சரி, நம்ம தனியாகவே எழுதிடும். ஓகே, இதில் நம்ம என்ன எழுதலாம்னா இதில் டைரெக்டாக ஃபோக்கஸ்னாலன்னு நினைக்கிறேன். என்ன ஃபங்க்ஷனாலிட்டியோ. சரி, ஃபோக்கஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டாலர் திஸ் டாட் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ.
அதே மாதிரி இன்னொரு டாலரில் ஃபோக்கஸ்க்கு பதில் பிளர்ரு, கலர் வந்து க்ரீன். ஓகேவா? ஸோ ரைட், இது நம்மளோட கான்செப்ட் படி. இப்போ நான் வந்து ஃபோக்கஸ் எதுவுமே பண்ணல, ஏன்னா எதுவும் கிளிக் பண்ணல. கிளிக் பண்ணால் இது என்ன ஆயிட்டு, எல்லோ ஆயிட்டு. அப்போது நான் ஃபோக்கஸ் ஆனது வந்து பிளர்ராக மாறுது. புரியுதா? இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், எல்லோவாக இருக்குது, இது ஃபோக்கஸாக இல்லை, அதனால அது பிளர் ஆகிடுது. திரும்பவும் கிளிக் பண்ணுறேன், இங்கே ஃபோக்கஸ் ஆகிருக்கு, அது பிளர் ஆகிருக்கு. அவ்வளோதான், ஒரே இன்புட் தான். பட் நான் ஃபஸ்ட் டைமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரே இடம் தான். அப்போ மிச்சது வந்து நான் கிளிக் பண்ணாதனால அது பிளர்ன்னு எடுத்துக்காது. பட் நான் நெக்ஸ்ட் இதை நான் ஃபோக்கஸை எது பண்ணுறனோ மிச்சம் இருக்கிற இன்புட் அப்போ தான் என்ன ஆகும், பிளர் ஆகும். இதுதான் ஃபோக்கஸ் பிளர். இதை அண்டர்ஸ்டாண்டா உங்களுக்கு? ஓகே, நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டிங்களா? சூப்பர். சரி ரைட். அஜித்தா ஓகே, ஜீவதர்ஷன் சரி ரைட், ஓகேடா. எதுவும் டவுட்ஸ்னால் கேளுங்க, ஆர்எல்ஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.